இன்னைக்கு வீடியோல எப்படி ஃபுட் ட்ராக்கிங் ஆப்ல ஃபுட் ட்ராக் பண்ணணும்னு சொல்லி தரேன். மிஸ் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம் மக்களே, இது லீன் பல்கிங் வாழ்க்கையில நாள் 15. காலையில ஒரு நீண்ட உறக்கத்துக்கு அப்புறம் எந்திரிச்சு மனமான காப்பியை ஒன்று போட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டை கடிச்சிட்டு இப்போ எப்படி ஃபுட்டை ட்ராக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஜிமெயிலை லாகின் பண்ணிக்கோங்க. அது கேட்குற டீட்டெயிலெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு இதில் கொடுக்குற கேலரியை தான் சாப்பிட்ணுன்னு இல்லாமல் ஜஸ்ட் அதை ட்ராக் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. உள்ள போனோடனே பேஜ் இப்படி தான் இருக்கும். அதில் கீழே உள்ள ப்ளஸ் சிம்பிள் அனுப்புனீங்கன்னா ஃபுட் ட்ராக்கிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இப்போ பிரேக்ஃபாஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு சர்ச் பார் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் தோசை ஆயில் இல்லாமல் தான் எடுப்பீங்கன்னா அதுலேயே தோசை வித்தவுட் ஆயில்னு போட்டிங்கன்னா அதோட கேலரிஸ் காட்டும். நீங்கள் நார்மல் தோசை போட்டிங்கன்னா அதில் ஆயில் ஆட் பண்ண பிறகு எவ்வளோ கேலரி இருக்குமோ அதை தான் காட்டும். அதே மாதிரி அதில் என்ன ஃபுட்டை நீங்கள் டைப் பண்ணாலும் அது காட்டும். அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டோட நேம் போட்டாலும் காட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அது எனக்கும் பால் பவுடர் சாப்பிடுவோம்ல, இப்போ அந்த இடத்துல அமுல் ஸ்ப்ரே போட்டாலே அந்த பால் பவுடரோட இது காட்டும். அதில் போய்ட்டு எவ்வளோ குவான்டிட்டின்னு மட்டும் நீங்கள் மெஷர் பண்ணால் போதும். அதே மாதிரி இப்போ தோசை அதில் 2 வந்து 150 கிராம் காட்டும். நான் இப்போ 3 தோசை 150 கிராமுக்கு எடுத்திருக்கேன். இதனால தான் இந்த வெயிட் மிஷின் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுவான்னு சொல்லிட்டு சொன்னேன். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை இல்லை வெயிட் மெஷர் பண்ணி இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் கேலரி காட்டிடும். அப்புறம் நம்ம நண்பர்கள்லாம் நீங்கள் ஏதோ பேஸ்கெட் பால் மேட்சுக்கு போயிருந்தாங்க. அதில் தோத்ததுனால கொண்டாடும் வகையில் மத்தியானம் மந்திக்கு போயிருந்தோம். நான் அவ்வளோ சீக்கிரம் எந்த ஜங்கையும் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நிறுத்திட மாட்டேன். ஒரு 4 ரவுண்டு ஒன்றுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வயிறை பார்த்தா ஏதோ கங்காரு லேகியம் தின்ன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் செரிமானத்துக்கு ஒரு டீயை போட்டு வீட்டில் போய் படுத்து தூங்கியாச்சு. ஈவினிங் எந்திரிச்சு ப்ரீ ஒர்க் அவுட் மீலுக்கு வெறும் பிளாக் காஃபியை மட்டும் அடிச்சுட்டு ஜிம்முக்கு சரிட்டேன். ஜிம்மில் லைட்டாக இன்னைக்கு ஆப்ஸ் மட்டும் போட்டு குட்டிக்கு தேவையான ஸ்ட்ரென்தனிங் ட்ரைனிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் அடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேவரட் டெசர்ட்டான பால் பவுடர் சத்துமாவு காம்பினேஷனை சாப்பிட்டுட்டு நான் பால் பவுடர் திங்கிறத பார்த்துட்டு எங்கள் அப்பா ஒரு சரத்தையே வாங்கிட்டு வந்து வீட்டில் போட்டாங்க. அதை அங்கிட்டு தொங்க விட்டு நீங்கள் நாளை முடிச்சுக்கிட்டா நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.